மத்திய கிழக்கு நாடான சிரியாவை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றிய நிலையில் சுமார் 50 ஆண்டு காலம் சிரியாவில் நடந்து வந்த அசாத்தின் குடும்ப ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளது. 1971ஆம் ஆண்டு ராணுவ மூத்த தளபதியாக இருந்த ஹபீஸ் அல் அசாத் ராணுவ புரட்சி மூலம் சிரியாவில் ஆட்சியை கைப்பற்றினார். கிட்டத்தட்ட 29 ஆண்டுகள் நாட்டின் அதிபராக இருந்த அவர் 2000ஆவது ஆண்டில் மரணிக்கவே அவரது மகன் பஷர் அல் அசாத் அதிபரானார். 2011இல் அசாத்தின் ஆட்சிக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்தன. போராட்டங்களை அசாத் கையாண்ட விதம் வன்முறைக்கு வித்திட்டதோடு உள்நாட்டுப் போருக்கு காரணமாக அமைந்தது. இந்த போரில் 5 லட்சத்திற்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர். 60 லட்சத்திற்கும் அதிகமானோர் அகதிகளாகினர். ரஷ்யா மற்றும் ஈரான் உதவியுடன் தனக்கு எதிராக செயல்பட்டு வந்த கிளர்ச்சியாளர்களை ஒடுக்கி ஆட்சியை தக்க வைத்தார் பஷர் அல் அசாத். ரஷ்யாவும் ஈரானும் அசாத் அரசையும், துருக்கி மற்றும் வளைகுடா நாடுகள் ஆயுதமேந்திய கிளர்ச்சியாளர்களையும் ஆதரித்தன. இந்த சூழலில் கடந்த வாரம் ஹயாத் தஹ்ரீர் அல்-ஷாம் எனும் கிளர்ச்சி குழு அரசுக்கு எதிரான தாக்குதலை வழிநடத்தி நாட்டின் 2வது பெரிய நகரமான அலப்போவை கைப்பற்றியது. சுதாரித்துக் கொண்ட பஷர் அல் அசாத் சிறப்பு விமானத்தில் ரஷ்யாவுக்கு தப்பிச் சென்றார்.